10th லெசன் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குஷி வந்து பார்த்தாங்கன்னா சீக்கிரமாக பள்ளிக்கு வந்தா. ஜன்னல் வழியாக சூரியனோட ஒளி வந்து பிரகாசமாக இருந்துச்சு. வகுப்பறை வந்து ரொம்ப பிரகாசமாகவும் அழகாக இருந்துச்சு. இந்த காட்சியவே வந்து குஷி வந்து அழகாக வந்து வரைஞ்சா. அதுதான் இதில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஷி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்வமாக இருந்தாள். இவன் அணைச்சம் எங்கேருந்து வருது, யார் இதை வந்து உருவாக்குனாங்க, இது எல்லாமே எங்கேருந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு குஷிக்கு வந்து ஒரு இது இருந்தது. குஷி வந்து கண்டுபிடிக்க உதவும். மேஜையும் நாற்காலியும் மரத்தினால ஆனவன். கதவின் கீழ்களும் ஆணிகளும் தாழ்பால்களும் சில உலோகங்களால் ஆனது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பூமியின் உள்ளே இருந்து தோண்டப்பட்ட சில பாறைகள் மற்றும் வண்டல்களிலிருந்து தாது எனப்படும் உலோகங்கள் கவனமாக பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் உள்ளே இருந்து தோண்டப்பட்ட சில பாறைகள் மற்றும் வண்டல்களில் இருந்து தாது எனப்படும் உலோகங்கள் கவனமாக பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இரும்பு, தாமிரம், அலுமினியம், தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்ற சில பொதுவான உலோகங்கள், வெப்பமானி அல்லது எஃகு, பித்தளை மற்றும் வெண்கலன் போன்ற உலோகங்கள் கலவைகளின் குழந்தைங்களுக்கு காட்டுங்கள். உலோக கலவைகளின் உலோகங்களின் கலவையாகும். உலோகங்களை செய்யப்பட்ட பல விஷயங்கள் அல்லது பொருட்களை கண்டறிவோம். வகுப்பறையில் உள்ள பாய்கள், புல்கள், மின்சார சுவிட்சுகள் போன்ற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் இது. பாட்டில்கள், காகிதங்கள், துணி மற்றும் பாத்திரங்கள் போன்ற உங்கள் சுற்றுப்புறங்களில் வெவ்வேறு பொருட்களில் சில சிறிய பொருட்களை சேகரிக்கும். அவற்றின் வழியாக ஒரு ஒளி விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி சுடரை பாருங்கள். நீங்கள் சில பொருட்களை மிகுந்த தெளிவாக காணலாம். இன்னும் சிலவற்றை மூலம் நீங்கள் ஓரளவு பார்க்க முடியும். அதை பார்க்கவே முடியாது. அதெல்லாம் என்னென்னு இதில் எழுத சொல்கிறாங்க. சூரியனை தொடர்ச்சியாக எந்த பொருள் வழியாகவும் அல்லது நேரடியாகவும் பார்க்கக்கூடாது. இது உன் கண்களுக்கு தீங்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்று அழைக்கப்படுவது வெளிப்படையானது. பெரும்பாலான கண்ணாடி வகைகள் வெளிப்படையானவை. வெளிப்படையாக தெரியும் மற்றொரு பொருளின் பெயரை கூறுக. அப்படியே எப்படி சொல்கிறது, கண்ணாடி, அப்புறம் சாதா கிளாஸு, அதெல்லாமே. நீங்கள் கண்ணாடி மூலம் பார்க்க முடியும், ஆனால் நீங்கள் மரம் மூலம் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்க முடியாத பொருட்களை ஒளிபுகா என்று அழைக்கிறார்கள். கண்ணாடி வெளிப்படையானது, ஆனால் மனம் வெளிப்புகா உள்ளது. சில விஷயங்கள் இடையில் உள்ளன, அதாவது நீங்கள் அவற்றின் மூலம் ஓரளவு மட்டுமே பார்க்க முடியும். அவை பின்வருமாறு ஒளி ஊடுருவக்கூடியது. சிலவற்றை கண்டுபிடி. ஒளி ஊடுருவக்கூடியதுன்னா அந்த கண்ணாடி ஜார்ஸ் அப்படியா, அது மாதிரி. நீங்கள் 2 அல்லது 3 பைகள், பாட்டில்கள் அல்லது வெவ்வேறு வண்ண மெல்லி துணிகள் ஆகியவற்றை சேர்க்கவும். அதாவது வந்து நீங்கள் எந்த கலரில் துணியில் பார்க்குறீங்க அந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட்டை மாறுதுன்னு சொல்கிறாங்க. கண்ணாடி பெரும்பாலும் மணலால் ஆனது. கண்ணாடி பெரும்பாலும் எதனால் ஆனது? மணலால் ஆனது.
தண்ணீர் சுவர்களை உருவாக்க மாட்டோம் ஏனென்றால் அது விழும். தண்ணீர் சுவர்களில் வேறு என்ன நடக்கும்? சுவர்கள் உருவாக்க கற்கள், செங்கற்கள் அல்லது மரம் போன்ற திடமான பொருட்கள் தேவை. அவற்றின் வடிவத்தை மாற்றாத பொருட்கள் திடமானவை என்று அழைக்கப்படுகிறது. நீர் அதன் வடிவத்தை மாற்றாமல் வைத்திருக்காது. நீர் அதன் வடிவத்தை மாறாமல் வைத்திருக்காது. திடமான திரவம் எரிவாயு.